மகாபாரதம் எபிசோட் 8. இன்று நாம் பார்க்க உள்ளது குருகுலம், துரோணர் மற்றும் அர்ஜுனனின் திறமை. தொடக்க காட்சி. குருகுலத்தின் காலை. அந்த காலையில் சஸ்தினாபுரத்தின் வெளிப்புறத்தில் அமைந்திருந்த குருகுலம் சூரிய உதயத்தின் ஒளியில் தங்கமாக மின்னியது. மரங்களின் நடுவே அமைந்திருந்த ஆசிரமம், பறவைகளின் கீச்சு, நதியின் மென்மையான ஓசை, அங்கேயே தொடங்கியது பாண்டவர்களும் கௌரவர்களும் உண்மையான பயிற்சி வாழ்க்கை. பீஷ்மரின் ஆலோசனையின் பேரில் குருகுலத்திற்கு அழைக்கப்பட்டவர் உலக புகழ்பெற்ற அஸ்திர சஸ்திர வள்ளுவர் துரோணாச்சாரியா. துரோணரின் வருகை. ஒரு சாதாரண முனிவரை போல தோன்றினாலும் துரோணரின் கண்களில் தீவிரம் இருந்தது. அவரின் வாழ்க்கை அனுபவம், நண்பர் துருபதனால் ஏற்பட்ட அவமானம் எல்லாம் அவரை ஒரு கடினமான ஆசானாக மாற்றியது. அவர் ஒரே வார்த்தை சொன்னார்: இங்கே எல்லாரும் சமம். ராஜகுமாரன் என்றாலும் விதி ஒரே மாதிரி தான். முதல் நாள் பயிற்சி. பீமன் வலிமையில் பெருமை கொண்டான். துரியோதனின் போட்டியில் முனைந்தான். அர்ஜுனன் மட்டும் அமைதியாக கவனித்தான். அம்பு எய்யும் பயிற்சி தொடங்கியது. முதல் முயற்சியில் பலர் தவறினர். ஆனால் அர்ஜுனன், அவன் கண்கள் இலக்கை தாண்டி வேறு எதையும் பார்க்கவில்லை. பறவையின் கண் சோதனை. ஒரு நாள் துரோணர் மரத்தின் கிளையில் ஒரு செயற்கை பறவையை வைத்தார். அனைவரையும் அழைத்தார். என்ன பார்க்கிறாய் என்று கேட்டார். யுதிஷ்டிரன் மரம், கிளை, பறவை என்று சொன்னார். பீமன் பறவை முழுதாக என்று சொன்னார். துரியோதனன் அதன் உடல் மட்டும் என்றார். அர்ஜுனன் வந்தான். நான் பார்க்கிறது அதன் கண் மட்டும். துரோணர் சிரித்தார். அம்பு பறந்தது. அது நேராக பறவையின் கண்ணை துளைத்தது. அந்த நொடியில் துரோணர் முடிவு செய்தார், இவன் தான் என் சிறந்த மாணவன். துரியோதனனின் மனநிலை. அர்ஜுனனின் திறமை அனைவராலும் பாராட்டப்பட்டது. ஆனால் துரியோதனனின் மனதை பொறாமை வளர்ந்தது. ஏன் எப்போதும் அர்ஜுனன்? அவன் உள்ளுக்குள் கொதித்தான். கர்ணனின் தோற்றம். ஒரு நாள் அரங்கில் திடீரென ஒரு இளைஞன் தோன்றினான். அவனே கர்ணா. அவன் அர்ஜுனனைப் போலவே அம்பு எய்தான். அவனது திறமை அனைவரையும் அதிர்ச்சியில் ஆழ்த்தியது. ஆனால் அவன் வம்சம் தெரியாததால் அவனை நிராகரித்தனர். அந்த நேரத்தில் துரியோதனன் அவனை அரசராக அறிவித்தான். அந்த நட்பே வரலாற்றை மாற்றியது. குரு தட்சணை மற்றும் துருபதன். துரோணனின் பழைய அவமானம் இன்னும் உயிருடன் இருந்தது. அவர் மாணவர்களிடம் குரு தட்சணையை கேட்டார். துருபதனை பிடித்து கொண்டு வாருங்கள். அனைவரும் முயன்றனர். அர்ஜுனன் வெற்றி பெற்றார். அவன் துருபதனை கண்டி போட்டு கொண்டு வந்தான். துரோணர் பழிவாங்கினார். ஆனால் அர்ஜுனனின் மீது கொண்ட பாசம் அதிகரித்தது. அர்ஜுனனின் உயர்வு. துரோணர் ரகசிய சஸ்திரங்களை கற்றுக் கொடுத்தார். அவன் மன அமைதி, ஒருமைப்பாடு, கவனம் அனைத்தும் சேர்ந்து அவனை உலகின் சிறந்த வில்லாளியாக மாற்றின. அரசியல் நிழல். சஸ்தினாபுரத்தில் திருதராஷ்டிரன் தன் மகனின் வெற்றியை விரும்பினார். பீஷ்மர் நீதியை விரும்பினார். சகுனி சூழ்ச்சியை வளர்த்தார். குருகுலத்தில் போட்டி இருந்தது. அரண்மனையில் அரசியல் தீ மூண்டது. முடிவு. ஒரு மாலை துரோணர் தனியாக நின்று அர்ஜுனனை நோக்கினார். நீ என் மாணவன் மட்டும் இல்லை, நீ என் கனவு. அர்ஜுனன் வணங்கினான். அந்த வணக்கத்தில் இருந்து பிறந்தது ஒரு வீரனின் வரலாறு. ஆனால் அதே நேரத்தில் துரியோதனின் உள்ளத்தில் போரின் விதை மேலும் ஆழமாக நட்டுவிட்டது. அடுத்த எபிசோடில் லசக்கிரகம், தீச்சதி, பாண்டவர்கள் மரணத்தில் இருந்து தப்பிய கதை, அரசியலின் சூழ்ச்சி உச்சம் பற்றி காணலாம். இந்த மகா சம்பவத்தை தொடர விரும்பினால் லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மகாபாரதத்தின் வரலாற்றை அடுத்த தலைமுறைக்கு எடுத்து செல்லலாம்.